ஏய் இந்த அளவுக்கு வந்து பட்டர் இல்லாத காரணத்தால பட்ஜெட் இடிக்குது. பட்ஜெட் இடிக்குது. நெய் பட்டர் ஒண்ணுதானே இல்லையா? ரெண்டு வேறயா? பட்டர் இல்ல அதனால நெய் ஊத்திடுவோம். என்னப்பா பண்றீங்க? நெய் ரெண்டு ஒண்ணா ரெண்டு வேற வேற. ஏய் பட்டர் இது பண்ணா பட்டர் வேற நெய் ஆயிரும். அதனால நம்ம டைரக்ட்டா நெய்யா ஊத்திடுவோம். நெய் ஆயிரும் இதாயிரும். அக்காளும் தம்பி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் செய்யணும். என்ன பண்றீங்க? புதுசா ஒரு டிஷ் வந்து செய்ய போறோம். அது என்னது? சீஸ் கார்லிக் பட்டர் சீஸ் கார்லிக் சிக்கன். பட்டர் இது சீஸ் நம்ம கார்லிக் மனப்பாடம் சிக்கன். 5 நிமிஷம் ஆச்சு. ஏய் உண்மை சொல்லுங்க. புது டிஷ் நீங்களா கண்டுபிடிச்சீங்களா இல்ல யூடியூப் பாத்தீங்க அது காப்பி அடிச்சிட்டீங்களா? நாங்களேதாங்கம்மா. யூடியூப் பார்த்தோ கண்டுபிடிச்சேன். சொல்லத டக்கு. யூடியூப் பார்த்து பிளஸ் எங்களோட ஓன் கான்செப்ட். ஓன் கான்செப்ட் இல்ல ஓன் மைண்ட். அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு அறிவு இருக்குது தெரியுமா? நான் இங்க பிறந்திருக்க கூடிய ஆளே கிடையாது. ஆமா மேடம் நட்டல பிறந்துட்டாங்க. தப்பி தவறி எங்க அப்பா அம்மாட்ட பிறந்து உங்ககிட்ட வாக்கப்பட்டு இப்ப சமையல் பண்ணிட்டு இருக்கற. பிறந்து சொல்லவே இல்ல. கூட பிறந்து சொல்லவே இல்ல. இத ஒண்ணு வெச்சிக்கிட்டே அவன் ஏதாவது இதுக்குள்ள உளுந்தற போற என்ன பண்ணவா? கடாயில உளுந்தறத சாமி இங்கவா. டேய் இந்த நெய்யில வந்து இந்த பூண்டு வந்து வதங்கும்போது அவ்வளவு ஒரு ஸ்மெல் இருக்கும். நல்ல ஒரு அரோமா. ஆனா பூண்டு நெய்யும் சாப்பிட்டாலும் இன்னும் நல்லதுதானே வேணுமா? சரி எப்படி வாசமா இருக்கு பாரு. சுற்றா மூக்குல கீது. ஆமா ஒரு வினோதமான இந்த பூண்டு ஸ்மெல் எப்படி நல்லா இருக்குது பாத்தியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்பூன் எடுத்து மைதா மாவு உள்ள போடுறோம். மைதா மாவு. நீ பாத்தியா இப்படிதான் அசிங்கமா இருக்குது நமக்கு. சரி இருக்கும்போது இப்போ ஏய் கார்ன்ஃப்ளவர் இல்ல. இது மைதா. நல்ல வேளை பிச்சி போடுறோம். எல்லாம் ஓகேதா? பேரை மட்டும் தான் சொன்னீங்க. என்ன பண்ணீங்க? என்ன ஒண்ணும் சொல்லல. நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பாரு. பண்ணி முடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம். எப்படியோ பண்ணிடுவோம். நான் தான் ஃபியூச்சர் செஃப் ஆக போறேன்னு சொல்றேன்ல. அதனால செமையா வரும் என் டிஷ். அதனால பாரு. இப்போ வந்து இதுல ஒரு ஸ்பூன் வந்து நான் போட போறேன். அதான் என்னது? மைதா. மைதா. அது என்ன சைடுல என்னத்தையும் வறுத்து வச்சிருக்க? எது? அது இது வந்து சீஸ் சிக்கன். இல்ல பாத்தி சொல்றேன். கேஎஃப்சி சிக்கன் கிடையாது. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சிக்கனை வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆமா ஆமா மைதா இது கார்ன்ஃப்ளவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கார்ன்ஃப்ளவர். ஆமா கார்ன்ஃப்ளவர் ஓகேவா? தங்கி ஸ்லிப் ஆக கூடாது. எண்ணெய் மட்டும் எப்படி ஓட்டுவாங்க டேடி? வச்சு ஓட்டுறாங்கல்ல. ஓகேவா? தெரிய போட்டாச்சு. இந்த அளவெல்லாம் நமக்கு தெரியாது. குத்துமதிப்பா போடுறா அது சரியா வரும். அவ்வளவுதான். சாப்பிடுறோம். எல்லாம் பாத்ரூம்லயே உட்கார்ந்துருக்கோம். அவ்வளவுதான். ஏய் பாத்ரூம்ல எல்லாம் உட்கார்ற மாதிரிலாம் நான் என்னைக்கும் சமைச்சது இல்ல. எங்க வீட்டுக்காரோட உடம்பு பாத்தியா எப்படி? இப்ப அடுத்து நான் பால் மிக்ஸ் பண்றியா? பால் மிக்ஸ் பண்றோம். இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பால். இவன் ஏன் தனியா சுத்திட்டு இருக்காங்க ஒருத்தன்? ஏய் என்னடா மைதா மாவு சுண்டுச்சு. ஏய் டாமி எந்திரி. இல்ல நல்லா வரும். நீ வேணா பாரு. ஏய் எனக்கு தெரிஞ்சு மைதா மாவு போட சொன்னாங்களா? மைதா மாவு தான போடுறேன். ஏய் இல்ல. ஏய் ஏதோ கோந்து காச்சிராதீங்க. சாப்பிட்டு வயித்துக்குள்ள எல்லாம் ஒட்டிர போகுது. என்னை கேக்குற? மைதா மாவுல தான் கம்மே தயாரிக்கிறாங்க. ஏய் அவங்க போடும்போது இந்த மாதிரி கெட்டி இங்க வேற. சரி விடு. ஏய் இது பூண்டுடா. சீ. ஏய் நானே மைதா மாவு சுண்டுச்சு நினைச்ச பூண்டு போட்டல. சரி டக்கல போடு. கோந்தாய் ஒட்டிக்க போடு எல்லாமே. இது பெப்பர் போடணும். சில்லி ஃப்ளேக்ஸ் எடு. அத வச்சிருக்கானே கரெக்ட்டா. ஓ ஷாக் ஆயிட்டேன்டா நானு ஜெகனே. ஐயோ போட வேண்டியது இல்லையா? நம்ம வேற டிவில அதுல இதெல்லாம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தோமே. உப்புடுடா. கெட்டி ஆயிடுச்சு. இந்த பின்னாடி இருக்குது பாருடா. பச்சை கலர் டப்பா. இந்தா. சில்லி ஃப்ளேக்ஸ். ஏய் அதெல்லாம் போட சொல்லவே நீ என்ன எக்ஸ்ட்ரா போட? ஏய் இல்ல போட ஏய் இந்த நீ இங்கோடி பாத்ரூம்ல உட்கார வைப்ப எனக்கு தெரியும். இதெல்லாம் போட சொல்லவே கிடையாது. சத்தியமா சொன்னான்டா. இதுக்கு அதுக்கு தான் இத போட்டு கழுவு இது பண்ணணும். கழுவுனா நம்ம. ஓகே இப்ப நீ பாரு அக்காவோட சமையல் பாரு. இப்ப பாரு அதுலயே ஆல்ரெடி உப்பு இருக்கு. ஏய் சீஸ் சொரணும். கன்ஃபார்ம் ஹனி. ஏய் செம்மையா இருக்கும் நீ பாரு. இது என்னது இது? இல்ல. ஹனியா? நம்ம போடுவோம்டா. ரைட்ரா. நம்ம போடுவோம். சீஸ் சொரவிட்டியா? பத்தியா அது கையிலேயே வச்சிட்டு இருக்குது. இதுல என்ன போட்டுருக்கற? இதுல வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். ஒரு 5 நிமிஷம் அமைதியா இரு. எனக்கு ஏற்கனவே ரோடிங் ஆகும். சரி நீ பேசுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இதுல என்னென்ன போட்டுருக்கீங்கன்னு கேட்டேன். வந்து மைதா மாவு
நெய் ஊத்திருக்கேன், அப்புறம் பூண்டு போட்டிருக்கேன், மைதா போட்டிருக்கேன், அப்புறம் என்ன சில்லி பிளேக்ஸ், பெப்பர், சால்ட் போட்டிருக்கேன், பால் 1 டம்ளர் ஊத்திருக்கேன். இப்ப நல்லா கெட்டி ஆயிடுச்சா? ஆமா. நெக்ஸ்ட் வந்து சீஸ் போட போறோம், அப்புறம் இதை போட போறோம். அதுதான் இதுல ஊத்தணும். அதுதான் இதுல ஊத்தணும். எதை ஊத்தணும்? இதுதான் நெய் இது ஊத்திருக்கோம். இது என்னது? ஹனி. ஹனி ஊத்திருக்கோம். ஸ்வீட்டோட இருக்கணும் அப்படிங்கற. எல்லாம் குத்து மதிப்பா ஊத்தி இருக்கீங்க. அது கரெக்ட்டா வரும். நான் தான் கோச்சிங் கூட மிஸ் ஆனதே கிடையாதுங்க. உப்பு கூட கம்மியானது கிடையாது. நான் தான் கோச்சிங். இவன்லாம் கோச்சிங் இல்ல, காச்சிங் இல்ல. எல்லாம் இவன் என்ன பண்ணா ஒண்ணுமே நீ பண்ணி தரல. பக்கத்துல இப்படி நின்னு வெட்டியே என்னை ஓட்டிட்டு இருக்கிறான். ரைட். இல்ல சொல்ற. இதெல்லாம் ஆளவனுக்கு எடுக்காது. நான் தான் தெரியாம பண்ணி கொடுத்தேன். நீ என்னடா பண்ணிட்டு இருக்கற? அவனுக்கு இதையே சொரண்டணுமாமா. என் பையனோட சொரண்டணும். கையில ஆடுது, உள்ள வர மாட்டேங்குது. ஏய், நம்ம என்ன பண்ணி இருக்கணும்னா முதல்லயே இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். யாரும் என் பேச்சு கேட்டீங்க? நீ எங்க சொன்ன? நெஞ்சிலே வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. என்னங்கடா நீங்க? போங்கடா டேய். என் பிரதோஷத்துல இருந்து நீ பிடிங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா. அது பாரு பெருசா இருக்கு ஒண்ணு. அது இருந்து போட்டு இல்லாட்டி சரி தூக்கி போட்டுறலாம். இல்ல பாட்டில் வச்சுக்கலாம். போட்டுடலாமா? இதுக்கு பேர் தான் சீஸ். சீஸ போட்டு ஒரு கலக்கி. ஏய், வேற லெவல்ல இருக்குடா இந்த கன்சிஸ்டன்சி. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்படியே இந்த சூப்பரா ஒர்க் வச்சிருக்கிற இந்த சிக்கனை இதுல ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி நான் நிமிஷம் சாப்பிடலாம். இவங்களுக்கு தர வேண்டாம். இவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தர வேண்டாம். யாரு முக்கியமா அவனுக்கு தரவே வேண்டாம். பிரதோஷத்துக்கு தரவே வேண்டாம். ஏய், ஸ்மெல்லே சூப்பரா இருக்குங்க. தர மாதிரி இருக்கு. அப்படியே கலக்கி சாப்பிட்டா இப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்கு. கலக்குன்னு கலக்கும். சண்டே வேற லெவல்ல. சண்டே ஃபன் டே, பாத்ரூம் டே. ஏய், பாத்ரூம் எல்லாம் வராது. நல்லா நான் சமைச்சு தரேன். அப்புறம் நீ அக்கா கிட்ட வந்து இந்து எனக்கு இதை சமைச்சு கொடு, இந்து எனக்கு அதை சமைச்சு கொடு அப்படின்ட்டு நீ கேட்ப. நான் எப்படி உன் கையை வெட்டி போட்டுருவேன். கட்டி போட மைனஸ் மாதிரி வருதா? வெட்டி ஆயிடுச்சு. இப்ப உள்ள ஆட் பண்ணிடலாம். அவங்க வந்து எப்படி நாங்க ரெடி பண்ணோம் அப்படின்னா, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம், முட்டை போட்டோம். முட்டை 1, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், அப்புறம் பெப்பர் தூள் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, வேற என்ன போட்டோம்? அவ்வளவுதான் போட்டோம். போட்டு நல்லா கலக்கி மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். ஒரு 30 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு 30 மினிட்ஸ் எப்போ 45 மினிட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி கலக்கி அதுல இதை டிப் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ பொரிச்சு எடுத்தா நம்மளுக்கு KFC சிக்கன் மாதிரி ரெடி ஆயிடும். இப்போ இந்த அழகான சிக்கன் எடுத்து இதுல போட போறோம். டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. என் கையெல்லாம் கட்டி போட்டு வைக்கிற மாதிரி தான் என் சமையல். பாருங்கடா எப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். எவனாவது வந்து கட்டி போடுறதா இல்ல வெட்டி போடுறதா? இல்ல நீங்க பாரு. எப்படி இருக்கு பாரு, வேற மாதிரி. garlic chicken. சீஸ் பட்டர் garlic chicken. விடு, பட்டர் மறந்துட்டேன். ரொம்ப முக்கியம். பட்டர் இல்ல, நெய். நம்ம வந்து பட்டர் போடல. ஆமா. ஆனா நம்ம இப்படியே பேர் வெச்சுக்குவோம். ஆனா மத்த நேரமெல்லாம் எனக்கு ரோலிங் ஆகாதுடா. இந்த யூடியூப் வீடியோ, இந்த இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலே ஓவர் ரோலிங் ஆயித்தோட. இது ஏன்னு தெரியல. ஏன் நீ ஒரு பைத்தியம்? வேற மாதிரி தெரியுது. இதெல்லாம் வேற மாதிரி தெரியுது. சாப்பிட்டா தான் தெரியும். இல்ல, சூப்பரா இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ கொடுத்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அவங்கிட்ட கொடுல, மாமாட்ட கொடுல, நான் சாப்பிட்டு பாக்குறேன். கூப்பிடுற ஸ்கூபியா? ஸ்கூபி வா, அம்மா சமையல் செஞ்சிருக்காங்க. மைக் மட்டும் வந்து சாப்பிடு. ஸ்கூபி சிக்கன். மேல சீஸ் தூவி தரலாமா? நல்லா இருக்கும். நான்க்கா மேல சீஸ் தூவி வைக்கலாமா? தரமா இருக்கு. காரம் சாரமா ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்படி இருக்கு? பரமாட்டதா? இப்படி என்ன கட்டி போட்ட மாதிரி தான் இருக்கு. வேற மாதிரி சத்தியமா சூப்பரா இருக்குங்க. ரெடி. கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணோம்னா இன்னும் செம்மையா இருக்குல்ல? கரெக்டா இருக்கா? காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸ்கூபி பாத்தியாமா? ஏய், எனக்கு எண்ணெய் உன்னை விட்டுட்டாங்க. செம்ம ஃபீல் எனக்கு. ஐயோ, தாத்தி முடியல. இத நான் எங்க ஆக்சுவலி இதெல்லாம் ஐடியா என்றதா? ஐடியா என்ன? இவன் என்ன பண்ணா? வெறும் பூண்டு மட்டும் தான் கட்டி
கட் பண்ணி கொடுத்தான். ஏன் சிக்கன் கழுவுறது நான் தான், அது கார்லிக் பவுடர் போட்டு கலக்குறது நான் தான். அம்மா கழுவுனா மாமா கழுவுனா நான் தான் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவுனேன். பொய் வேற லெவல்ல இருக்குங்க. ஃபைனலா வந்து நம்ம பட்டர் கார்லிக் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுவோம். வந்து நம்ம இதுல வந்து இப்படி கலெக்ட் பாப்போம். சரி, என்னது இது? மைனஸா? மயோனைஸ் போட்டு கலெக்ட் பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் குடுறா. பெட்டரா இருந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே ஃபுல்லா மைனஸ் கலக்கிடலாம். மைனஸ்னே வாயில வருது. ஐயோ கர்மம். ஓகே, இப்போ நீ சாப்பிட்டு பாரு. ஆஹா, நீ சாப்பிடு. ஆனா போன்லெஸ் சிக்கன் வாங்கினா சூப்பர். நல்லா இருக்கா? ஆனா என் புருஷனுக்கு பிடிக்காது. ஸோ ஹனியே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஒரு ஜீவன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்குது. அந்த ஜீவனுக்கு இப்ப வரைக்கும் நாங்க யாரும் ஒரு பீஸ் கூட கொடுக்கவே இல்லை. செஞ்சு 3 பேரும் முக்கிட்டே தான் இருக்கிறீங்க. கடைசியில எறும்பு கூட கிடைக்காது. சாப்பிடுங்க, நான் வீடியோ எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஸ்கூபி கூட இல்ல, நீ என் சமையலினோட அருமைய ஊருக்கு சொல்லு. ஊருக்கு சொல்லு எப்படி இருக்குன்னு. உண்மையை சொல்லு. நல்லா தான் இருக்கு. கேமரா ஆஃப் பண்ணிட்டு என்னடி கேவலமா இருக்கு. இல்ல நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஐடியா இவன்றதெல்லாம் இல்ல, என்னோடதான் சத்தியம் ஒண்ணு. இவன் என்ன தெரியுங்களா சொன்னா, பட்டர் கார்லிக் சிக்கன் செஞ்சு கொடுன்னு மட்டும் தான் சொன்னா. அது ஐடியாவா? செஞ்சு கொடுக்க சொன்னா கிடையாது, உனக்கு நீ செய்யற. செஞ்சு கொடுக்கறல்ல. Sit, eat, run. ஓகே.